ஓட்டுறதுக்கு உண்டான இழப்பீடு இது எனக்கு கவர்மெண்ட் இது எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்படியும் இல்லைனாக்கா நாங்கள் குடும்பத்தோடு சாவரத்தை விட்டால் வேறு வழி கிடையாது, பண்ணிக்குவோம். வேறு வழி இல்லை. இதை மாவட்ட கழகமும் வேளாண்மை துறையும் தலைமை கழகமும் தலையிட்டு எனக்கு உரிய இழப்பீடு. வணக்கம். ரேட் நியூஸ் செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் திருவேணநல்லூர் அருகே சித்திலிங்கமனம் கிராமத்தில் விவசாயிகள் பல ஏக்கரில் கரும்புகள் பயிர் செய்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் சேகர் என்ற விவசாயி சுமார் 9 ஏக்கரில் கரும்பு பயிர் செய்துள்ளார். வேர் மற்றும் தண்டு பகுதிகளில் பலவீனமடைந்து நச்சுத்தன்மை கலந்து வைரஸ்கள் கரும்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக தின்பதால் முழுவதுமாக காய்ந்து போகுதல் உள்ளிட்ட கடுமையான சேதத்தை விவசாயிகள் சந்தித்து வருவதாகவும், எனவே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை கட்டுவதற்கு கூட வழியில்லாமல் அவதிப்படுவதாகவும் தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம், வேளாண்மை துறையும் விவசாயிகள் நலன் கருதி உரிய நடவடிக்கை எடுத்து உரிய நிவாரணம் மற்றும் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோயிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். விழுப்புரம் மாவட்டம் திருவேணநல்லூர் தாலுக்கா சித்திலிங்கமனம் கிராமத்தில் எங்கள் அப்பா பேர் கழுவுறாங்க, என் பேர் சேகர். நான் 9 ஏக்கர் கரும்பு வச்சுக்கிறேன். பூரா இப்போ 2வது மாதம் வெட்டின கரும்பு, நடுவு கரும்பு ஜனவரியில் போட்ட கரும்பு 8 மாதம் ஆகி போச்சு. 2 புல்லுக்கு வழி கிடையாது. அந்த கரும்பு சிட்டம் பூரா சிட்டம் கட்டிச்சு. சிட்டம் கட்டினதால கரும்பு கிளம்புல பில்லு மூடிச்சு. எங்கே இருக்கிற விரியம்பாம்பு சாரை அதாலே மோட்டரை கிளப்புறது இல்லை. அதே இந்த நோய் மலாட்டிலையும் தாக்கிடுச்சு. 2 ஏக்கர் மலாட்டை போட்டுக்கிறேன். அதுலேயும் மலாட்டை வெறும் செடியாக தான் இருக்குது. அதுவும் போயிடுச்சு. எனக்கு இந்த வருஷம் பயிர் 11 ஏக்கர் பயிர் இல்லை. எனக்கு ஒன்றுமே வழி இல்லை. நான் இதுக்கு மேலே நான் 10 லட்ச ரூபா கடன் வாங்கி பேங்க்கில் லோன் வாங்கிக்கிறேன். அந்த கடனையும் கட்ட முடியல. வெளியில் கடன் வாங்கி சில்லறை செலவு பார்த்துக்கிறேன். அந்த கடனையும் கொடுக்க முடியல. அதால் நான் இப்போ எப்படி இந்த மாதத்தில் எப்படி அறுவடை பண்ணுறது, இது எப்படி ஓட்டுறது? ஒன்று மலாட்டை செடியும் பிடுங்க ஆள் வர மாட்டாங்க. நான் இது என்ன பண்ணுறது? இதுக்கு மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையும் தலைமை கழகமும் தலையிட்டு எனக்கு இந்த பயிர் கடனை தள்ளுபடி பண்ணணும். எனக்கு இது ஓட்டுறதுக்கு உண்டான இழப்பீடு இது எனக்கு கவர்மெண்ட் இது எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்படியும் இல்லைனாக்கா நாங்கள் குடும்பத்தோடு சாவரத்தை விட்டால் வேறு வழி கிடையாது, பண்ணிக்குவோம்.